இன்னொரு காலத்துல கல்கோட்டை நாடு அந்த மன்னன், கல்கோட்டையினுடைய மன்னன் அதனுடைய நாட்டுக்கு மேற்புறம் உள்ள நாடு வெற்றி கொள்வதற்காக தன்னோட படையோட பெறப்பட்டு அங்க போறான். மேல் திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அங்க போய் அந்த நாட்டை போய் பிடிக்கணும்னு. அந்த டைம்ல அவனுடைய நாட்டுக்கு கீழ்ப்புறம் உள்ள ஒரு மன்னன் இவனுடைய நாட்டை பிடிக்கணும்னு படையெடுத்து வந்துட்டான். அவனுடைய நாட்டுல இப்ப யார் இருக்கா? ஒரு படைவீரர்கள் கூட இல்ல. எல்லாரும் அவங்க கூட எங்க போயிட்டாங்க? மேற்கு திசையை நோக்கி போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் வயசானவங்களும் அந்த படையில இருந்து ஏற்கனவே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவனு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த படை தளபதியாக ஏற்கனவே இருந்து ஓய்வு பெற்ற ஒருவன் இவங்க வந்துகிட்டு இருக்கிறத அப்படின்னா மன்னர் வேற இல்ல. நம்ம என்ன அப்ப இந்த மாதிரி தான் போன்லாம் உண்டா? இல்ல. அப்ப என்ன பண்றது? நம்ம நாட்டை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மக்களுக்கெல்லாம் பேசி நல்ல கொட்டு தார தப்பட்டை எல்லாத்தையும் ரெடி பண்றான். பூ மாலையில் எல்லாம் ரெடி பண்றான். எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அந்த கோட்டையினுடைய நுழைவாயில போய் நிக்கிறான். கீழ்பக்கம் உள்ள நுழைவாயில போய் நிக்கிறான். அந்த எதிரி நாட்டு மன்னன் அவன் இங்க படையோட உள்ள வர்றான். வர்றதுக்கு வாசலுக்கு வந்தோடனே எல்லாம் கொட்டெல்லாம் அடிக்குது, பூவெல்லாம் தூவுறாங்க, ரொம்ப வான வேடிக்கைலாம் இருக்குது. அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் குழம்பிடுறான். அப்போ இந்த படைத்தளபதி என்ன சொல்றான்? வருக மன்னா, வருக, வாங்க, எங்க நாட்டுக்குள்ள வாங்க, உங்க படையோட வாங்க, நீங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்க படையோட எங்களுடைய கோட்டைக்குள்ள நீங்க நுழைங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறான். அந்த மன்னனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆயிட்டு இன்னமும் இவன் மேல பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ இப்படிலாம் நீ சொன்னா என் படையோட நான் உள்ள வந்துடுவேன், எங்களை கோட்டைகளை போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியோ? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான்? படையோட திரும்பி போயிடுறான். அப்போ இந்த படைத்தளபதியினுடைய அறிவால அந்த நாடு தப்பிச்சிருச்சு. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அக்கா ஒரு சொன்னால என்னமா வகையறிந்து தற்செய்து தற்காப்புமாயும் பகைவர் கண்பட செய்து பொருள். ஒருவன் செய்யும் வகையை அறிந்து தன் அறிவை பயன்படுத்திக் கொண்டால் அவனது பகைவரை அறிவுள்ளவனாக இருக்க போய் அந்த பகையை எது செஞ்சுட்டான்? வென்றுட்டான். பகை எப்படிதானே? பகையை போக்கிட்டான். அதே மாதிரிதான் நம்மளும் எப்படி இருக்கணும்? அறிவுடையவர்களாக இருக்கணும். அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அறிவோடு சிந்தித்து செயல்படணும். உடனே எடுத்தேன் கவிதன் நான் திருப்பி அடிச்சிருவேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும். அப்புறம் இன்னையில இருந்து கலை திருவிழா போட்டிகள் ஆரம்பமாகுது. ஏற்கனவே டைம் டேபிள் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறேன். டீச்சர்ஸ் உங்க வீட்டுக்கு டைம் டேபிள் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 போட்டி. எதெல்லாம்? வண்ணம் தீட்டுதலும் களிமண் பொம்மை செய்தலும். நீங்க கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடம் அப்படின்னு நாங்க ஒதுக்கிடுவோம். 6-7 மாத தேர்வு ஆரம்பம். மேல உட்காந்து அமைதியா படிச்சுட்டு இருங்க. டீச்சர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேயா? ஒருத்தர் இருந்தான். அவர் செய்த குற்றங்களுக்காக அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அங்க கிடைத்த தண்டனையால அவன் மனம் மாறிட்டான், திருந்திட்டான். விடுதலை, ஒரு நாள் அவனுக்கு விடுதலை வந்தது. விடுதலையாகி வெளியில வர்றான். மனம் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான். உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுக்கு போய் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு நீட்டா ஒரு ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேலை தேடி கடைத்தெருவுக்கு போறான். ஒவ்வொரு இடமாக போய் வேலை கேட்கறான். அவங்க எப்பா சரி நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, எங்க வேலை பார்த்த அப்படின்னு கேட்கறாங்க. அவன் வந்து ஐயா நான் முந்தி திருடனா இருந்தேன், திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா? நீங்களாம் இங்க லாய்க்கல, ஓடு 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 அப்படின்ட்டு வேலை இல்லைன்னு அவனை விரட்டி விடுறாங்க. போன இடம் எல்லாம் அவனுக்கு வேலை இல்லைன்னே பதில் வருது. அப்படியே ஒரு 2-3 தெரு தாண்டி இன்னொரு கடை தெருவுக்கு போறான். அங்க போய் ஒரு அரிசி விற்கிறேன். அங்க போய் ஐயா எனக்கு வேலை தாங்க, நான் நல்ல வேலை பார்ப்பேன், உண்மையா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவரும் அதே கேள்வியை கேட்கிறாரு. தம்பி சரி எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீ என்ன வேலை செய்வ, முந்தி எங்க வேலை பார்த்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் ஐயா நான் திருடனா இருந்தேன், இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் இப்ப திருந்திட்டேன், நான் உண்மையா உழைச்சி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு நிமிஷம் அந்த கடைக்காரர் அப்படி யோசிக்கிறாரு.
யோசிச்சுட்டு, தம்பி நீ உண்மையை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, திருந்தி வாழ நினைக்கிற உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறத நான் பெருமையா நினைக்கிறேன், நீ அந்த பெருமையை நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை கொடுக்குறாரு. அப்ப அந்த கடைக்கு ஒரு ஆசிரியர் அரிசி வாங்க வந்திருக்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, இதைத்தாங்க திருவள்ளுவர்னு சொன்னாரு, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனமறிந்து உண்மை பேசுபவன் யாரோ அவன் தானமும் தவமும் செய்பவரை விட உயர்ந்தவன். இவன் உண்மையை சொன்னான், இவன் மற்ற எல்லாரை விட உயர்ந்தவன் ஆயிட்டான். அவனுக்கு வேலை கொடுத்த நீ அதை விட நீங்க உயர்ந்தவர்கள் ஆயிட்டீங்க, உங்களுடைய நம்பிக்கையை அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னார். நம்மளும் அது மாதிரிதான் இருக்கணும். நாமும் அது மாதிரிதான் என்ன செய்யணும், இருக்கணும். எதை மாதிரி? உண்மை பேசுற அந்த மனிதன் மாதிரி. நம்ம தவறே செய்திருந்தாலும் கூட உங்களுடைய தவறை நீங்கள் எப்பொழுது மனமாற ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகி விடுவீர்கள். அதை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. இல்லை டீச்சர், நான் செய்யவே இல்லை டீச்சர், நான் எடுக்கவே இல்லை டீச்சர், நான் எழுதினேன், நான் பார்த்து காப்பி அடிக்கவே இல்லை டீச்சர், நானா தான் டீச்சர் எழுதினேன். எத்தனை தடவை நம்ம பொய் சொல்லி இருக்கிறோம். அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மனத்தோடு வாய்மை மொழியின் உண்மையை நீங்கள் மனமறிந்து நீங்கள் பேசினால் நீங்கள் தானம் தவம் செய்பவரை காட்டிலும் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களை நிச்சயமா என்ன செய்வாங்க, நீங்க சிறிய தவறுகள் செய்திருந்தாலும் கூட உங்களை மன்னிப்பார்கள். பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் கூட நீங்கள் உண்மையை பேசுபவர்களாக இருந்தால் நீங்கள் திருந்தி வாழ அப்பொழுது சந்தர்ப்பம் அளிக்கப்படும். மறந்துடாதீங்க. ஓகே? ஹலோ குட்டீஸ், ராவணனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு சின்ன ஹோம்வொர்க், இலங்கையில் என்ன வேற ஒண்ணும் இல்ல, அசோசியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒரு தலைப்பு டெய்லியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சின்ன ஹெட்டிங், ஒரு தலைப்பு கொடுப்பேன். அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு 10 வார்த்தைகள் மட்டும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்களுடைய நோட்ல இன்னைக்கு டேட் போட்டு எழுதுங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலோடு தொடர்புடைய வார்த்தைகள் ஸ்கூல், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், பெஞ்ச், சேர், பிளாக் போர்ட், ஷாப்பீஸ், லைப்ரரி, டாய்லெட், ஃபேன், அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் கொடுக்கிற தலைப்புக்கு தகுந்தபடி ஒரு 10 வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும், தமிழிலும். செய்வீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற ஒர்க் வந்து தலைப்பு வந்து வீடோடு தொடர்புடைய ஏதேனும் ஒரு 10 ஏதேனும் ஒரு 10 தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதுங்க. எழுதி குரூப்ல பதிவு செய்யுங்க. தேங்க்யூ. அப்ப அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவரே அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லிருக்காரு? இன்னைக்கு அக்கா வாஸ்தாள் அன்னைக்கு சொன்னால விளையார், சொல்லுமா? பொருளை சொல்லு. பழகிய நண்பர் பிழை செய்த பொழுதும் தன்னுடைய அன்பை நீக்கிக் கொள்ளாதவர் பகைவராலும் விரும்பப்படுவார். பழகிய நண்பருக்கே அப்படி. அவன் நம்ம அண்ணன் இல்லையா, அவன் தவறு செய்த பொழுதும் அவற்றில் உள்ள அன்பு, அவன் மேல் உள்ள அன்பு எனக்கு குறையாது, அதனால நான் வேற வழி இல்லை, நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த போர்ல இறந்து போறான். ரொம்ப பாராட்டினது யாருன்னா பகைவர்கள் தான். பகைவர்கள் கூட்டம், அவர்களுக்கு எதிராக நின்றவர்கள் தான் இவனை ரொம்ப பாராட்டினாங்க, கும்பகர்ணனை. ஏன்? அந்த அன்பிற்காக அவர்கள் தவறு செய்த போதும் அவர்களை விட்டு என்ன செய்யல, நீங்கல அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வாக்கிற்கு இணங்க அவன் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பாராட்டினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம எத்தனை தப்பு பண்றோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை விரட்டியா விடுறாங்க. ஏன்? நீங்க பண்ண அத்தனை தப்புகளையும் பொறுத்து கொண்டு உங்கள் மீது அன்போடு தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நட்புடையவர்கள் பிழை செய்த பொழுதே பொறுத்து கொண்டு அன்பு பாராட்டுபவர்களை பகைவர்களும் என்ன செய்வாங்களாம், மதிப்பார்களாம். அப்படிங்கிறப்ப நம்மளை பெற்றவர்கள் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு உங்கள் மீது அன்பு பாராட்டுகிறார்கள். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? திருப்பி அந்த பிழைகளை செய்யலாமா? ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம், உடனே சாரிமா, சாரிப்பா, சாரி அண்ணா அப்படின்னு ஒரு சாரி கேட்டுட்டு மறுபடியும் நம்ம செய்யறோம். ஒரு தடவை சாரி கேட்டா என்ன அர்த்தம்? மறுபடி அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சரிதானா? ஞாபகம் வச்சுக்கோ.
திங்கட்கிழமையிலிருந்து ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு ஆத்து பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து அங்க அதுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவர் அவனை காப்பாத்துறாரு. காப்பாத்தி, ஏப்பா இப்படி நீ எதுக்காக வந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னு சொல்றப்போ அவன் சொல்றான், சாமி எனக்கு நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது, என்னால என்ன செய்ய முடியல, அதெல்லாம் சமாளிக்க முடியல. அவ்வளவுதானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லை தொடுவார், ஒரு விரலுக்கு தொடுவாரு, அது உடனே தங்கமாயிடும். கதை தானே, அதனால நம்ம சொல்லலாம் தங்கமாயிடும். உடனே அந்த கல்லை தூக்கி அந்த அவன்கிட்ட கொடுத்து, இருந்தாப்பா இதை நீ என்ன செய்ய வித்து உன்னுடைய கடன் எல்லாம் அடைச்சுக்கோ, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவார். அந்த மனிதனுக்கு இதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். அவர் தந்தாருன்னு அவன் சந்தோஷப்படாம என்ன செஞ்சான் அப்படின்னா அவர்கிட்ட டவுட் அதுக்கு கேட்கறான், சாமி எப்படி இந்த மாதிரி கல்ல நீங்க தங்கமாக்குனீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய எல்லா இதுவும் இந்த ஒரு விரல்ல தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன், சாமி நான் நம்ப மாட்டேன், எங்க இன்னொரு தடவை செஞ்சு காமிங்க, நம்ம அப்படித்தானே கேட்போம், இன்னொரு தடவை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னா அவரு, உன்னுடைய பேராசைக்கு நான் வந்து இணங்க மாட்டேன், இது ஒரு ஆபத்து நான் தான் பயன்படுத்தலாம் இந்த வித்தையெல்லாம், அதனால இதுக்கு நான் ஒத்துட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். உடனே இவன் வந்து ரொம்ப பேராசைப்பட்டு எல்லாமே இந்த விரல்ல தானே இருக்கு, அந்த விரல் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு பக்கத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, அவர் தலையில போட்டு அவரை கொலை பண்ணிட்டு அந்த விரலை வெட்டி எடுத்து ஒரு கல்லுல தொட்டு பார்ப்போம். அவருக்கு உயிர் இல்லையே, அப்போ அந்த இது செல்லுபடி ஆகுமா? இல்லை, ஏமாந்து போயிட்டான். ஏமாந்து போனது மட்டும் இல்லாம அவரை கொலை செய்த குற்றத்துக்காக அவனை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயில போட்டாங்க, அறிவில்லாமல் செய்து விட்டான். இதைத்தான் வள்ளுவரும் என்ன சொல்றாரு, பேதமை என்பது யாதனே ஏதம் கொண்டு ஊதியம் போக விட. பேதமைங்கிறது என்னன்னா, எது வந்து தீமை தருகிறதோ அதை வந்து கேடு தருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு நன்மை தருவதை என்ன செய்யறது, விட்டு விடுறது. அந்த மனுஷன் அப்படிதான் பண்ணான், தனக்கு கேடு தர்றதை ஏத்துக்கிட்டான். இதெல்லாம் இப்படி செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்யறோம். நம்மளும் நிறைய பேர் என்ன செய்யறோம், இந்த தவறுகளை செய்யறோம். காப்பி அடிச்சாலோ, அடுத்தவன் கேட்டு எழுதினாலோ, அல்லது ஏதாவது பேப்பர்ல எழுதி கொண்டு போனாலோ, டீச்சருக்கு தெரிஞ்சது அவப்பட்டா நம்மளை சத்தம் போடுவாங்க அல்லது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அதை என்ன செய்றீங்க, கேடு தருவதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதற்கு பேரு பேதமை. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா டீச்சர் பாராட்டுவாங்க, நன்மை தரக்கூடியவற்றை நாடாமல் சில நேரம் விட்டுறோம். அது மிகப்பெரிய தப்பு. நம்ம பேதமை உடையவர்களாக இருக்கக்கூடாது, புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். சரியாப்பா? ரைட். அப்புறம் நேற்று நடைபெற்ற தென்காசியில் நடைபெற்ற மாவட்ட செஸ் போட்டியில, சதுரங்க போட்டியில கே முகேஷ் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இன்னைக்கு என்ன நாள்? ஆசிரியர் தினம். யாரோட பிறந்த நாள்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரு? நமது முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர், ஜனாதிபதியாக இருந்தவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். மிகுந்த புத்திசாலி அவர், எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்காதவர். ஆசிரியர்களையும் விட்டு கொடுக்க மாட்டார், இந்தியர்களையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு முறை அவர் அரசு பயணமாக வெளிநாடு சென்றிருந்த பொழுது அங்க கொஞ்சம் இந்தியர்களை கொஞ்சம் கேள்வி பண்ணாங்க, நாங்கெல்லாம் வெள்ளையா இருக்கோம், எங்களை கடவுள் வந்து அழகாக படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு விருந்து நடக்கும்போது கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க. இவர்
கோபப்படவே இல்லை. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு முறை ரொட்டி பண்ணாராம். அப்படி ரொட்டி செய்யும்போது சரியான பக்குவத்துல செய்தாராம். சரியான பக்குவத்துல செய்த நாங்க தான், இந்தியர்கள் தான் நாங்க. ஆனா சரியா வேகாத ரொட்டியை பண்ணாங்க, அதுதான் நீங்க அப்படின்றது. நல்லா வெந்த ரொட்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பொன்னிறமா இருக்கும். சரியா வேகலைன்னா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், மாவு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த நிறவெறி நிறைய இருந்தது. அந்த நேரத்துல அவர்களுடைய வாயை அடைப்பதற்காக இவர் அழகா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நம்மெல்லாம் இறைவன் சரியான பக்குவத்துக்கு செய்த ரொட்டிகள், அப்படிதானே? அப்படின்னா எப்படி நினைச்சேனும்? நல்லா படிக்கணும். படிக்கணுமா வேண்டாமா? நல்லா படிக்கணும், நல்ல குணமுடையவர்களாக இருக்கணும். ஒரு ஊர்ல விவசாயி ஒருத்தன் இருந்தான். அந்த விவசாயினாலதான் நம்ம சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் ரொம்ப பெருமையா பீத்திக்குவான். இந்த ஊர்ல உள்ளவங்க சாப்பிட்றதே நான் விவசாயம் பண்றதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை அடிச்சுக்குவான். யாருக்குமே அது பிடிக்கல அவன் இப்படி பெருமை அடிச்சுக்கிறது. ஆனா அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிஞ்சது. ஒரு நாள் வந்து அவன் வயல்ல உழுதுட்டு இருக்கும்போது அவனுடைய கலப்பை உடைந்து விட்டது. கலப்பை தெரியுங்களா? உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, மரத்தினால் ஆனது. உடனே அதை வந்து சரி பண்றதுக்காக தச்சர்கிட்ட போறாப்புல. தச்சர் என்ன சொல்றாரு? நீ தான் இப்ப எல்லாத்தோட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்குவிய, நீயே சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. அவனால முடியுமா? அந்த தொழில் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. உடனே சாரி மன்னிச்சுக்கோ, நீயும் பெரியவன் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மழை காலம் வந்துச்சு, வீடு ஒழுகுச்சு. வீட்டை சரி செய்யறதுக்காக என்ன செய்வாங்க? சரி செய்யக்கூடிய கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவங்க கிட்ட போய் எனக்கு இதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரா, கூரை வேறவர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், நீ தான் பெரியவன்னு தீட்டிக்குவிய, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால இல்லை இல்லை நீங்களே எனக்கு பண்ணித்தாங்க, நீங்களும் பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா போக அவனுடைய ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு தையல்காரர்கிட்ட போவான். தையல்காரரும் மறுக்கிறாரு. கடைசியில் நீங்களும் பெரியவங்க தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிடுவாரு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்லை. எல்லாருடைய நம்ம நல்லா வாழணும்னா எல்லா மக்களுடைய உதவியும் தேவைப்படுது, எல்லா தொழில் செய்வங்களுடைய உதவியும் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த விவசாயியை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் பெரியவன்னு பீத்திக்கிறதெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? பெருமையா பேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டான். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லுவாரு? பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமையுடையவர்கள், பெருமைக்குரியவர்கள் எல்லாருமே பணிந்து நடப்பார்கள். சிறுமையுடையவர்கள் தான் யாருக்குமே பணியாம நடப்பாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருமைக்குரியவர்கள். அவர் எப்போதுமே பணிந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்லவர். அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுவதில் ஆசிரியர்கள் நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம். இப்ப அவருக்கு மாலை அணிவித்து, அவருடைய போட்டோவுக்கு மாலை அணிவித்து நம்ம மரியாதை செலுத்துவோம். ஓகே. தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பை தாருங்கள் ஐயா. உங்களுடைய சான்றிதழை கொடுங்கள். இதற்கு முன் எந்த வேலை பார்த்தீர்கள்? பிரபா மோட்டார் உற்பத்தி கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்படியா? மகிழ்ச்சி. அப்படியா? நல்லது. பெங்களூரிலே புகழ்பெற்ற நிறுவனமாயிற்று. ஆனால் அங்கு வேலையை விட்டு ஏன் சென்னையில் பணிபுரிய வந்தீர்கள்? பெற்றோரின் உடல்நலத்திற்கு கவனிக்கும் பொருட்டு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு பணிமாறுதலும் இடமாறுதலும் பெற்று வந்தேன். அப்படியா? நல்லது. பெற்றோரை புதிய இடத்தில் சேர்க்காம அவர்களை பராமரிக்க விரும்புகிறவர்களை பாராட்டுங்கள். நான் என் கடமையை தானே செய்தேன். உங்களை போன்ற பொறுப்பானவர்களை தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். நாளை முதல் இங்கு பணிபுரிய வரலாம். உங்களுடைய பணிவர்வு ஆணையை சிறிது நேரம் காத்திருந்து பெற்று செல்லுங்கள். மிக்க நன்றி ஐயா. தேவையில்லாம சிரிச்சு வந்து உங்களுடைய ரேட்டை குறைக்க. Jack and the Beanstalk. Once upon a time there was a boy called Jack. He lived in a small cottage with his mother. Jack and his mother were very poor and had was a cow. Jack, we don't have any money, so I think we have to sell the cow. Okay mom, I will take the cow to the market. Be careful, Jack. On the way to the market, Jack met a little old man. Where are you taking me, mom? I am taking to the market, sir. My mother and I are poor, so we need some money. I would like to buy the cow before you. Really? I don't have money. Instead, I will give you 5 magic beans. Magic beans?
think about it. He wanted to make his mother happy. Mom, look what I have got. Did you get a good price for the cow? No, Mom, but I got this magic pens instead. What? Oh, you foolish girl. Mom, they will make us rich. Trust me. No way, the beans are useless. Jack's mother very fast and threw the beans out of the window. During the night, the magic beans grew into a huge beanstalk. By morning, the beanstalk reached high into the sky. Jack was so surprised. Wow, this beanstalk is huge. Jack climbed and when he reached the top, he found a huge castle. Oh my, there is a castle in the sky. I cannot believe this. Jack crept inside. Everything is so big in here. Who lives in this big castle? Suddenly, the floor began to shake. What is that noise? 3, 5, 4, 1. I smell the blood of an Englishman. Be he alive or be he dead. I will grind his bones to make my bed. Oh no, this is giant. What can I do? Is there any place to hide? Oh, there is a place. Jack hid in a cupboard and as the giant ate 5 sheep for his meal, then he called for his head. Give me a golden egg. Jack watched in amazement as the hen laid a perfect golden egg. It's amazing. I wish I get that then. Then Mom and I would be rich. As soon as the giant was full, he fell fast asleep. Now he is asleep. I will take the gun and climb back down to the beanstalk. Jack quickly picked up the giant's head, but the hen began to swap and flap its wings. Ish. மூணாவது அடியுரமிடுதல். உழுதல்னா மண்ணுடைய மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் மாற்றி போட்டு மண்ணை தளர்வடை செய்யறதுக்கு பேர் உழுதல். சரியா? மண்ணை உழுகிறதுக்கு 3 கருவி பயன்படுது. முதல்ல வந்து ஏர், ரெண்டாவது களை கொத்தி, மூணாவது இயந்திர கலப்பை. ஏர் வந்து மண்ணை உழுறதுக்கும் house made of tile roofs, whose parents built a nest in the Ramya's house. One day, my dear, and what do you want now? Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know? Let us mind our own business, okay? You are all things. Sense and that should be not like this to a Ramaya. Let me see. What help you can do for him? Please don't talk about what does to concern you. See that the guy does not come to your room. That would be enough for you and me. The maid bag picked the diamond nose girl from the monkey. She came to the nest with the nose jewel. Do you like this? What? I'm doodle with earrings. Pick some food. The young ones are hungry. The maid was dropped the diamond set on the floor and went out in search of little ones for the young ones. Ramya's wife noticed the jewel when she was sweeping the floor.
How did you get this diamond shirt? Dear, am I look beautiful? We should come hand over into the village magistrate. If tomorrow the police come to search our house, it too shame to us. No, I won't give it. In Meenakshi Amma house nearby, Meenakshi Amma hand her daughter. Amma, sorry ma, I forgot left it in the bathroom. Kuppa is a servant woman, must have swept it out. She is very careless and ignorant. Yes, Kuppa is very unaware. I will call her and ask her. Don't cry, my dear. Let us search and find it. Don't tell father yet. He would go into angry if he know that you had lost a diamond roasted. Ramanathan entered into the house. Ramanathan, Meenakshi Amma's husband. What is the secret? மாவட்டங்கள் எத்தனை, அது எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மொத்த மாவட்டங்கள் 37. அவற்றினுடைய பெயரை நம்ம வந்து எப்படி லகுவா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுடைய வழிமுறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆ, இ, ஏ, எம். ஒரு ரிம் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ரிம் அப்படின்னு எடுக்கல, ரீம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். நம்ம டெஸ்ட் எழுத போறது பேப்பர்ல எழுதுவோம். அந்த பேப்பரை வந்து நம்ம டஜன், ஸ்கொயர், ரிம் அப்படிங்கிற அலகுகள்ல நம்ம சொல்லுவோம். அந்த அலகுகள்ல நம்ம வாங்குவோம். ஸோ ஒரு ரிம் பேப்பர் அப்படிங்கிறது போல நம்ம ரீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பேப்பர்ல எக்ஸாம் எழுதும் போது ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அல்லது ஸ்கூல் பீப்புள் தோல்வியும் அடையலாம், வெற்றியும் அடையலாம். ஸ்கூல் பசங்களுக்கு பேப்பர்ல பரீட்சை எழுதும்போது தோல்வியும் தோல்வியும் கிடைக்கலாம், வெற்றியும் கிடைக்கலாம். முதல்ல தோல்வி கிடைச்சாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும். அப்படி நம்ம வெற்றி பெற்றால் தமிழ்நாடு முழுக்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேரு புகழோட வாழணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். பேப்பர் வாங்கி ஸ்கூல் பசங்க பரீட்சை எழுதும் போது நன்றாக படித்தால் தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடையலாம். வெற்றி அடைந்தால் தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பேரும் புகழும் கிடைக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். எழுதிட்டோமா? REAM ஸ்கூல் பசங்க, தோல்வி, வெற்றி, தமிழ்நாடு, சென்னை டு கன்னியாகுமரி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல 1 1 1 ரைட், அல்ல 1 1 1 போடுறோம். ஸோ ஒன்றுக்கு அடுத்த எண் 2 இந்த கடைசியில போடுறோம். தென் செகண்ட் லைன் 2 2 2, இதற்கு அடுத்தது 3 இங்கே. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல் இன்று பிளஸ், ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல் இன்று பிளஸ். இந்த கார்னரும் இந்த சைடு, இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் பெருக்கல் கூட்டல், இங்கேயும் பெருக்கல் கூட்டல் எடுக்கணும். இப்போ இங்க பெருக்கல் பெருக்கல், இங்க பிளஸ் மட்டும். சோ இந்த கணித குறியீடுகளை இங்க போட்டுக்கிறோம். இங்க பெருக்கல் கூட்டல் பெருக்கல் கூட்டல். இரண்டாவது லைன்ல கூட்டல் மட்டும், மூன்றாவது லைன்ல பெருக்கல் பெருக்கல். இப்போ இந்த மூன்றாவதுல இங்க 1 2 போட்டாச்சு. இப்போ இதுல நம்ம என்ன போட போறோம்? இங்க போட்டுக்கிறத பாருங்க, 2 × 2 பிளஸ் 1, 2 2 4 4 1 5. இங்க பெருக்கல் பெருக்கல் 2 × 2 × 1, 2 2 4 4 1 4. இங்க 2 1 3 பிளஸ், இங்க பெருக்கல் கூட்டல் 3 9 9 2 11. அவ்வளவுதான். சோ 2 R 1 E 1 A 1 M, 3 B 2 D 2 P 2 S, 11 T 3 N 4 C 5 K.
இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கின்ற மாவட்டங்களினுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இங்க இருந்து வரோம். சோ எம்ல ஆரம்பிக்கிறது 2 டிஸ்ட்ரிக்ட், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும், சாரி 2 இல்ல 1. இது மதுரை. முன்னால 1 தானே வந்திருக்குது, மதுரை. அடுத்து பாருங்க, ஏல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட், அரியலூர். ஈல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு. சோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டோம். அடுத்து 6 வர்றோம். 6ல வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 1 ராமநாதபுரம், அடுத்தது ராணிப்பேட்டை. சோ 6ல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து 2, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை. அடுத்து பாருங்க, அப்படி வருவோம், இப்படி வருவோம். வீல ஆரம்பிக்கிறது 3 மாவட்டங்கள், வேலூர், பெல்லூர், விழுப்புரம், விருதுநகர். வேலூர், விழுப்புரம், விருதுநகர் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, டீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 2, திண்டுக்கல், என்னது தர்மபுரி, டீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் முடிச்சாச்சு. அடுத்து பீல ஆரம்பிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் 2, புதுக்கோட்டை, இன்னொன்னு எது பெரம்பலூர். புதுக்கோட்டை, பெரம்பலூர். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ல ஆரம்பிக்கக்கூடியது. எஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா சேலம், சிவகங்கை. சேலம், சிவகங்கை. அடுத்து சோ இங்க முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து இங்க வரும். சோ எம் முடிஞ்சாச்சு, ஏ முடிஞ்சாச்சு, இ முடிஞ்சாச்சு, ஆர் முடிஞ்சாச்சு, பி ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டோம், டி ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாச்சு, பி முடிஞ்சாச்சு, எஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கே. கேல வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. நார்த்ல இருந்து அப்படியே வரலாமா? காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, and last one கன்னியாகுமரி. கேரள ஆரம்பிக்கிறது 5 டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி. சோ கேல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் நம்ம செஞ்சுட்டோம், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் சீல ஆரம்பிக்கிறது. சீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட். என்னன்னு பார்க்கலாமா? 20. கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட், சென்னை. சீல 4 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறோம். கோயம்புத்தூர்,
கடலூர், செங்கல்பட்டு, சென்னை. நெக்ஸ்ட் ஒன் என்ல ஆரம்பிக்கிற என்ல 3 டிஸ்ட்ரிக்ட். 24 நீலகிரி, நீலகிரிஸ்னு சொல்லுவோம், நீலகிரிஸ். நாமக்கல், நாகப்பட்டினம், இப்படி மேல இருந்து அப்படியே வர்றோம், நாகப்பட்டினம். ஸோ என்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் கீழே ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 11 டிஸ்ட்ரிக்ட். என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம பகுதியில இருந்தே மெதுவாக அப்படியே போவோம். நம்ம பகுதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவாரூர் முடிச்சோமா? திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை. இன்னும் ஒண்ணு திருப்பூர். திருப்பூர்ல திருப்பூர். மொத்தம் 37 டிஸ்ட்ரிக்ட். கீழே ஆரம்பிக்கிறது 11 டிஸ்ட்ரிக்ட். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர். எல்லாமே திருன்னு வரக்கூடியது. அந்த திருவப்புறம் கடைசியில் வச்சுக்கணும். ஸோ இந்த 37 டிஸ்ட்ரிக்ட் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஒரு எம் மதுரை, ஒரு ஏ அரியலூர், ஒரு இ ஈரோடு, 2 ஆர் ராமநாதபுரம் அண்ட் ராணிப்பேட்டை, 3 வி வேலூர், விழுப்புரம், விருதுநகர், 2 டி திண்டுக்கல், தர்மபுரி, 2 பி புதுக்கோட்டை, பெரம்பலூர், 2 எஸ் சேலம், சிவகங்கை, 5 கே காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, 4 சி கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட்டு, சென்னை, 3 என் நீலகிரி, நாமக்கல், நாகப்பட்டினம், 11 டி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை அண்ட் திருப்பூர். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக எளிதாக அனைத்து மாவட்டங்களையும் நம்ம நினைவில் வைக்க முடியும். பேர் சொல்லிடுவீங்க, ஆனால் எந்த மாநிலம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன செய்யாது, தெரியாது. தமிழ்நாடு கீழ் பக்கம் இருக்கா, மேல் பக்கம் இருக்கா, பஞ்சாப் வடக்க இருக்கா, தெற்க இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு கொஞ்சம் தடுமாறும் இல்லையா. ஒவ்வொரு மாநிலம் ஒரு 5-6 மாநிலங்கள் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு தெரியும், ஒரிசா தெரியும், வங்காளம் தெரியும், அதே மாதிரி குஜராத் தெரியும், டெல்லி பக்கத்தில் தெரியும், ஜம்மு காஷ்மீர் தெரியும். நிறைய பேருக்கு அப்படிதான். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதில் உள்ள மாநிலங்கள் எல்லாரும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்தியாவில் மேற்புறமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாப்பா? அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டியில் பிறந்து அவர் கேரளா
வளர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டியில பிறந்தாரு, கேரளாவில் தான் வளர்ந்தார். அவர் வாழ்ந்ததுதான் தமிழ்நாடு. கண்டியில் பிறந்து கேரளாவில் வளர்ந்த எம்ஜிஆர். கே எம்ஜிஆர். எம்ஜிஆர். இதை ஞாபகம் வச்சுக்கோ. கே எம்ஜிஆர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? இப்ப பாரு, கேரளா, கர்நாடகம் கே, மகாராஷ்டிரம் எம்ஜிஆர். பிடிச்சு வச்சா அப்படியே மேல் பக்கம் அப்படி பார்த்துட்டே வா. கே எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்தியாவில் மேற்கு புறமாக கடற்கரையோரத்தில் உள்ள மாநிலங்கள் எதெல்லாம்னு உனக்கு தெரியும். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, புரிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து பார்த்தோன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையில அவர் 2 துறைகளில் உச்சம் தொட்டார். உச்சம்னா என்னது? ஹையஸ்ட் பீக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பீக். அவர் வந்து ரொம்ப புகழடைந்தது 2 துறையில. ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. அப்போ 2 துறைகள்ல உயர்ந்திருக்கிறார். 2 ஹையஸ்ட் பீக். ஹைச்பி, 2 ஹைச்பி. ராஜஸ்தான் பக்கத்துல பாரு, ஹரியானா இருக்கா? அடுத்து அப்படியே மேல பாரு, பஞ்சாப். ஹரியானா, பஞ்சாப், ஹெச்பி. அடுத்து அப்படியே அந்த பக்கத்துல அந்த பாரு, ஆஷ் கலர்ல இமாச்சல பிரதேஷ். அது இங்கிலீஷ்ல எழுதும்போது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு எழுதும். ஹெச்பி. அப்போ ஹெச்பி முடிஞ்சு போச்சா? ஹெச்பி முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு பாரு, ஜம்மு காஷ்மீர். அதுக்கு மேல உள்ள பிரதேசம் லடாக் வந்து யூனியன் பிரதேசம். அதுக்கு மேல பஞ்சாபுக்கு மேல இமாச்சல பிரதேசத்துக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இருக்குது. அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னா 2 தலைவர்களை சொல்லுவாங்க. ஒன்று ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று கலைஞர் கருணாநிதி அடி. ஜெயலலிதா, கலைஞர். இப்ப முடிஞ்சு போச்சா? இப்ப இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் புதிய அப்படின்னு வந்து அதை நீ குறியீடுன்னு சொன்னா நீ என்ன பண்ணிடலாம், அப்படியே மேற்கு புறமா உள்ளதை அப்படியே சொல்லிடலாம். கே எம்ஜிஆர். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் 2 துறையில அவரு ஹெச்பி. ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஜெயலலிதா, கலைஞர். ஜம்மு காஷ்மீர். முடிஞ்சு போச்சா? எவ்வளோ ஈஸி பார்த்தியா? அப்படியே கீழ்பக்கம் வா. கீழ்பக்கம் வந்தேன்னா இந்த இடத்துல இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஹெச்எம் ஒருத்தர், தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி என்ன செய்யறாரு, உள்ள அந்த ஸ்கூலுக்குள்ள போறாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர். அதனால அவரு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. நல்லாசிரியர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. புதுசா ஒரு ஸ்கூலுக்குள்ள போகும்போது அப்படி குனிஞ்சு போவாரா, அப்படி நிமிர்ந்து கம்பீரமா போவாரா? கம்பீரமா போறாரு. அப்போ அதை ஒரு சென்டென்ஸா நம்ம சொல்லுவோமா? தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார் வீடு நடை போட்டு. தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார் வீடு நடை போட்டு. அப்ப தலைமை ஆசிரியர் முதல் எழுத்துக்களை எழுது. தலைமை ஆசிரியர். தானா ஆனா. தமிழ்நாடு ஆந்திரா. தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு ஆந்திரா. ஒருவர் வந்தார் ஒரிசா. வந்தார் வங்காளம். வீடு நடை போட்டு தெரிஞ்சா. இந்த பக்கம் அப்படியே புரிஞ்சுக்கோமா? தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார் வீடு நடை போட்டு. தமிழ்நாடு ஒரிசா மேற்கு வங்காளம் பீகார். ஓகேயா? நம்ம எதை பார்க்க வேண்டியிருக்கு? இடையில உள்ளதான் பார்க்கணும். இடையில உள்ள
ரெண்டாவது பார்க்கலாமா? இப்போ மத்தியில இருக்குது, ஒரு சென்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மத்தியில இருக்கு. அவர் தலைமை ஆசிரியர் அந்த கிளாஸ் ரூம் போனாரா? அப்போ அங்க சென்டர்ல அந்த ஸ்கூலோட சென்டர்ல ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கே பாக்குறாரு. அது எங்க இருந்ததுன்னா அந்த ஸ்கூலோட மத்தியில இருக்கு. மத்தியில இருக்கிறது அந்த ரூம்ல அவரு அந்த பில்டிங்ல உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி மேல பாக்குறாரு. இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரீட்ல உள்ள அந்த பில்லர் அந்த இதெல்லாம் கிடையாது. பழைய கால பில்டிங்ல பாத்தீங்கன்னா உத்திரம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க தெரியுமா? உத்திரம் மரத்துல செஞ்சு அப்படி பெருசா நீளமா போட்டிருப்பாங்க தெரியுமா?
We are going to sing. La 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 la. Coo 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 coo. Who are you? I am your cuckoo. We are going to dance. Seventh and master walking down the road. The master carrying 2 bundles. Sir, can I help you to carry the load? Okay, get 1 bundle. I will afford you food today, okay? Thank you, sir. Sir, your silver coin is here. Give it me, it's mine. Seventh walking along with the master after some time. Sir, 1 gold coin is there. This is my gold coin. I am sure it has fallen from my bag. I think this person is a greedy man. I promised to you that I would give you food. Yes. You eat peel of the apple because it has more nutrients and vitamins. So eat them. Oh my God, I think it treated me so badly. What a greedy person is he. Oh, what cute little bag from the ground. Shall I open? Wow. Wow, a bag of gold pearls. Since I found this bag, so it shall be mine. Oh no, master. I feel that it is not good. Why? Because this jewels looks like oil. No, mind your own business. I shall give the jewels myself. I am terribly upset. I no longer. Why? Please allow me to leave there. Please allow me to leave there. Danger. What happened? Why are you such my things? I am terribly upset. I no longer will what to work for you. What? I need to fetch your blanket. What happened? Why are you such my things? It is the king alive. Few years back he returned from the palace. Oh, What is this? This bag containing Queen jewels. no, this is my bag. You come with me to the palace. Soldier with master to go to the palace. Who is this person? Raja, this person giving Queen jewels back. Soldier thoroughly check the bag. Queen Joyce, you will be punished severely. Sorry, King. I am very sorry. I will give punishment for you. You are servant in my palace. This is my order. Lord, thank you for you. Yes, please come. Good morning. Take your seat. May I know who you are? Sure, ma'am. I am a new teacher. This is my appointment order. Oh, most welcome, Miss Alice. It's a school for students with learning difficulties. Some were dyslexic, dysgraphic, some others had dyscalculia, and few more had attention deficit disorder. You are a special teacher. Yes, ma'am. I love teaching. I make my children happily. Good. Come, we will go to the class that is 8th standard. Hello, students. Hi, ma'am. Good morning. I am glad to introduce the new teacher, Miss Alice. Welcome, ma'am. Good afternoon. I am Miss Alice Davis. Your new class teacher. What is your name? Say all of you. My name is Victoria. My name is Devi. My name is Victoria. My name is Ziza. My name is Rajan. My name is Mahalakshmi. My name is Scene 3. May I come in, miss? Yes, come in, child. Who are you? I am the new student. What is your name? My name is Johnny. Hi. See him, he wears old jeans and shirt, but did not have some button. He looks like a bad boy. Children, don't speak. Johnny, go and sit. Scene 4. Hey Johnny, come here. You are getting bad smell. Tomorrow you must perfume on you, okay? Go. Scene 5.
Hi friends. Hi. You know one thing, our physical education teacher talked with me. I am having bad smell. Johnny had a problem. He differentiated P and G, G and Q and P and P. But he had a good mind. I know what about him. Attendant. Just come. Go and bring the cumulative record of this class. I want to read the past school history of Johnny. Oh, there was no mention Johnny's father. Johnny was neglected by his mother. So pity he was. Scene 6. Johnny, what happened? Your left eye was swollen, your nose was bleeding, your t-shirt was turned white. You too? I guess you must have beaten Johnny. Johnny, are they? Yes, miss. Why? Does not give fight back. God, I make you feel like bad as I do. Johnny, what a great boy you are. Scene 7. Johnny, come this evening. We are going to a charity shop. I want to buy the 4 sets of clothes. Is it? Okay, also. Miss, don't I look good? Johnny, read this book. Scene 8. Miss, yesterday I had enjoyed the Disney film, The Lion King. Similarly, I missed my father also. Do you know, Johnny, what Disney was a dyslexic? Really, teacher? Scene 9. Now, Johnny, couldn't be a good boy. His manners are included. We must include him in our activities, Johnny. We are friends. Scene 10. Miss, tomorrow we go to our place. So I want to my TC. Oh, Johnny, miss you. Miss will arrange a farewell party for him. Okay. Johnny, this is my gift. One new set of clothes. Oh my boy, God bless you, child. Scene 11. Miss, these are my gifts to this class. These winter only things I have asked my mother for. Thank you, teacher. I am leave now. Bye, teacher. Bye, friends. Bye. That's what